ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கல்யாணோத்சவ் சேவா ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது, ஆஃப்லைன் கவுண்டரில் எப்படி டிக்கெட் வாங்குறது, சேவா எப்படி அட்டன் பண்ணுறது, பிரசாதங்கள் இதுக்கு என்னென்ன கொடுப்பாங்கங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணோத்சவம் சேவா. அண்ட் திருமலையில் வடை பிரசாதம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க அவசியம் இந்த கல்யாணோத்சவம் சேவா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான கல்யாணோத்சவம் சேவாவும் நேரில் அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் தாயாரையும் சீக்கிரமாக தரிசனம் செய்துட்டு நீங்கள் விருப்பப்படுற அந்த வடை பிரசாதம் இந்த கல்யாணோத்சவம் சேவாக்கு இலவசமாகவே கொடுக்குறாங்க, மற்ற பிரசாதங்களோடு சேர்த்து. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலோட கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதமும் ப்ரீவியஸ் மந்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜூன் மாதத்துக்கு உண்டானது 26 மே மாதம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அடுத்த மாதத்துக்கு உண்டானது முந்தின மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 25 இல்லைனா 26 காலையில் 10 மணி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி பத்மாவதி அம்மாவாரி கோயிலை செலக்ட் பண்ணால் நிறைய சேவாஸ் இருக்கும். அதில் கல்யாணோத்சவம் கிளிக் பண்ணிக்கணும். எல்லா நாட்களுக்குமே ஜென்ரலாக ஓப்பன் ஆகும். அந்த கோயிலில் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் ஆனுவல் சேவாஸ் இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. அது முதலே அப்டேட்டும் பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அந்த மாதிரி தான் ஆன்லைனில் நம்ம இதை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன். அதாவது நம்ம அந்த கல்யாணோத்சவம் நடக்கிற மண்டபத்துக்குள்ளே நுழையும் போதே ஜென்ஸை ஷர்ட் பனியன் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. அண்டு குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. கோயில் உள்ளே போகிறப்போ மொபைல் அலோட் கிடையாது, ஸ்மார்ட் வாட்சஸும் அலோட் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம திருச்சானூரில் அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கணும். பட் சேவா பார்த்திங்கன்னா முந்தின மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம டிடிடியோட ரூம் ஆன்லைனில் புக் பண்ண முடியல அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது சன்னதி தெருவில் நிறைய மட்ஸ் இருக்குது. ஈவன் இந்த தெரு ஒட்டி இருக்கிற பேரலல் ஸ்ட்ரீட்டில் கூட சூர்யா கிராண்ட்லாம் மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே ஆரியவைசி சமாஜ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்போசிட்டில் ஏவிஆர் ரெசிடென்சி, பத்மாவதி ரெசிடென்சி சொல்லிட்டு இந்த சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க இந்த தெரு பேர். இந்த ஏவிஆர் ரெசிடென்சிக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் தான் நெல்லைக்காரவங்க கடை வச்சுருக்காங்க. அந்த அக்கா தமிழ் பேசுவாங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் தான். காலையில் டிஃபன் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் செஞ்ச மாதிரி. ஸோ ஸ்டே இது தான். டிடிடியோட ரூம்ஸ் அப்படின்னா தொல்லப்பா கார்டன்ஸில் தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக. பட் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கு உண்டான சேவை ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ நம்ம அட்வான்ஸாக அக்காமடேஷனை புக் பண்ணிவிட்டு டிடிடியோடது வேணும் அப்படின்னா சேவை மட்டும் அந்த மாதத்துக்கு முந்தின மாதம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிக்கணும். 10 மணிக்கு சேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. இது ஆன்லைன் ப்ராசஸ். ஆஃப்லைன்னா இப்போ இந்த கோயில் கோபுரம் இருக்குல்ல, இதுக்கு எதிர்த்தாப்பில் குங்குமாட்சியான கவுண்டர் இருக்கும். அங்கே 9:30 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. 500 ரூபா தான். ஆதார்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்லைனில் ஆதார் கேட்குறது கிடையாது. ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ 2 பேராக போனாலும் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 500 ரூபா நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா டிக்கெட் வாங்கிடலாம். ஒரு டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். ஆக்சுவலாக பத்மாவதி தாயார் கோயிலேயே சுபதம் என்ற டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 ரூபா. அதில் நீங்கள் 2 பேருக்காக வாங்கினீங்கன்னா 400 ரூபா. சீக்கிரமாக போய் தரிசனம் செய்கிறதுக்கு உண்டான டிக்கெட் இது. அதுக்கு நம்ம கல்யாணோத்சவமாக புக் பண்ணிட்டோம்னா அந்த 500 ரூபாயில் 2 பேர் தாயாரோட திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக சூப்பராக செய்வாங்க. அடுத்து மூலவர் தாயாரையும் சுபதம் என்று வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். பிரசாதமாக வடை, லட்டு, ப்ளவுஸ் பீட், உத்தரியம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா பிளான் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சுபதம் என்று தர்ஷன் டிக்கெட்டுக்கு பதிலாக. இல்லை அப்படின்னா நீங்கள் 9:30 மணிக்கு இந்த இடத்துக்கிட்ட இருப்பீங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது குமாஷன கவுண்டர், அங்கே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பே பண்ணி கூட இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல தான் குங்குமார்ச்சனை கவுண்டர் இருக்கும். அங்கே நம்ம கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் வாங்கிக்கலாம். அது டெய்லியுமே கொடுப்பாங்க. ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் குங்குமார்ச்சனை கவுண்டர்.
ஸோ உள்ளே நுழையிறப்போ டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல் செக்கிங், பேக் செக்கிங் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனோன்னே ஜஸ்ட்டு நுழைஞ்சோன்னே எதிர்த்தாப்பில் இருக்கிற மண்டபம், அதாவது பலராமர் சன்னதி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் தான் முக்க மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிருஷ்ண மண்டபம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் கல்யாணோற்சவம் சேவா நடக்கும். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சங்கல்பம் செய்கிறாங்க. 10:20 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார். அவர்கிட்ட தான் எல்லா கைங்கரியமும் செய்கிறாங்க. அவருக்கு பூணூல் சாத்துவாங்க, கங்கணம் கட்டுவாங்க, ஸ்ரீஷடாரிக்கு அபிஷேகம் செய்வாங்க. 10:20க்கு தான் தனி பல்லக்கில் தாயார் இருப்பாங்க, தனி தங்க திருச்சியில். அங்கே வந்து அதுக்கப்புறமா தாயாருக்கு கைங்கரியம்லாம் செய்வாங்க. சந்தனம் மார்பில் வைப்பாங்க, கங்கணம் கட்டுவாங்க, அதெல்லாம். அதுக்கப்புறம் மாங்கல்யம் அந்த நம்மக்கிட்ட காமிச்சு தீக்ஷிதர் திருக்கல்யாணம் செய்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மாலை சாற்றினால் அந்த சாங்கை வாத்தியத்தில் வாசிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக இருக்கும் மாலை சாத்துறது. அடுத்து திரை போட்டு நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் உற்சவ தாயார் சேவிச்சுட்டு குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, அக்ஷதை கொடுப்பாங்க. அப்படியே நம்ம சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி மூலவர் தாயாரை மணிமண்டபம், அதாவது இப்போது ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா தரிசனம்லாம் போனால் எந்த இடத்துல இருந்து சேவிப்போமோ அங்கேருந்து சேவிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். 10 மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சேவை அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதற்கடுத்து சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பலராம சன்னதிக்கெலாம் போயிட்டு வெளியில் வரத்துக்கு 12 மணி ஆகும். கல்யாணோற்சவம் சேவா ஃபுல்லாக அட்டன் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு வரலாமான்னா அந்த மாதிரி வெளியில் வரலாம். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போய் அட்டன் பண்ண முடியாது, வெளியிலேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பிரசாதமாக ஒரு லட்டு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வடை கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு சில டைம் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறீங்க திருமலையில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட வடை பிரசாதம் காலையில் 7 மணிக்கு லட்டு கவுண்டரில் போய் கேட்டால் கிடைக்கும். மினிமமாக தான் அவங்க சேல்ஸுக்கே கொடுக்குறதுனால சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். பட் இங்கே நீங்கள் கல்யாணோற்சவம் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட்டுக்கு, கல்யாணோற்சவம் சேவா டிக்கெட்டுக்கு ஒரு வடை, லட்டு, ப்ளவுஸ் பீட், உத்தரியம் கொடுப்பாங்க. எப்படி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜிலேபி, தேன்குழல்லாம் கொடுக்குறாங்களோ பிரசாதமாக, அதே மாதிரி தான் இங்கேயுமே உண்டு. அந்தந்த சேவாஸுக்கு திருமலையில் எப்படி பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுப்பாங்க. ஜிலேபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பெருசாக. தேன்குழலும் அப்படி தான். பட் கல்யாணோற்சவம் சேவாக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இது பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போது சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போகிறோம் அப்படின்னா ரேணுகுண்டாவில் இறங்கி இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 9 வச்சுக்கோங்க ஆட்டோவில். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க கல்யாணோற்சவம் சேவானா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆஃப்லைனில் நீங்கள் இங்கே வந்து கவுண்டரில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 9:30க்கெல்லாம் வாங்கிடுறது நல்லது. டிக்கெட் தீந்துருச்சுன்னா தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரவங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, சில கோட்டை இருக்குது, அதன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கல்யாணோற்சவம் சேவா அட்டன் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கூட ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். அவசியம் நம்ம அதில் ரெஜிஸ்டர் ஆகிருப்போம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கல்யாணோற்சவம் சேவா அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை வடப்பிரசாதம் வேணும்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக டிடிடியில் ஒன்று செய்திருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்களா பந்தல், இந்த சன்னதி தெரு ஃபுல்லாகவும் போட்டிருக்காங்க, போட்டுக்கிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கேட் நம்பர் 3 போகிற வரைக்குமே போட்டிருக்காங்க. அதனால் நல்லா வெயில் அடிக்கிறப்ப கூட வெயில் தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.